நான் சொல்ல போகிற விஷயத்தை நீங்கள் நம்பலாம், நம்பாமலும் இருக்கலாம். ஆனால் கூடிய சீக்கிரம் நான் சொல்கிறது உண்மை அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. இந்த பிரபஞ்சம் ஒரு அல்கரிதத்தில் தாங்க இயங்கிட்டு இருக்கு. எப்படி இன்ஸ்டாகிராமுக்கு ஒரு அல்கரிதம் இருக்கோ, கூகுளுக்கு ஒரு அல்கரிதம் இருக்கிறதோ, மனித மூளை உருவாக்கி இந்த அல்கரிதத்தை விட ஒரு அற்புதமான அல்கரிதம் இந்த பிரபஞ்சத்தில் இயங்கி கொண்டிருக்கிறது. அந்த அல்கரிதம் தான் உங்களையும் என்னையும் சந்திக்க வைத்திருக்கிறது. இந்த காணொலியை நீங்கள் பார்க்குறீங்கன்னா இந்த பிரபஞ்சத்தினுடைய ஒட்டுமொத்த சக்தியினுடைய ஏற்பாடு. நீங்கள் இதை பார்க்கணும் அப்படிங்கிறது. அன்பர்களே, நீங்கள் ஒரு சுபிட்சமான வாழ்க்கையை வாழணும்னு நினைக்கலாம், அல்லது பிரச்சனைகள்லேருந்து விடுபடணும்னு நினைக்கலாம், அல்லது உங்கள் லட்சியங்களை அடையணும்னு நினைக்கலாம், அல்லது உங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகள் விலகணும்னு நினைக்கலாம், அல்லது நெகட்டிவ் எனர்ஜியோட பாதிப்புலேருந்து விடுபடணும்னு நினைக்கலாம். உங்களுடைய எண்ணம் எதுவாக இருந்தாலும் அந்த எண்ணத்தை ஈடேற்றக்கூடிய இடத்துக்கு தான் நீங்கள் வந்திருக்கீங்க. இந்த சிவன் ராஜயோகம் மற்றும் கிருஷ்ணமாய தந்திரா எவ்வளோ பெரிய அற்புதங்களை எல்லாம் நிகழ்த்திய இடம், எவ்வளோ மக்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்களை உருவாக்கிய இடம் அப்படிங்கிறத அடுத்து வரக்கூடிய சில நிமிடங்களை தெரிஞ்சுக்க போறீங்க. இந்த பாதைக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். காரிய சித்தி பத்தி சொல்லியிருந்தீங்க இல்லையா? காரிய சித்திக்காக அந்த இதுக்காக சரி நான் சும்மா ட்ரை பண்ணலாமே, நம்பி பண்ணல, உண்மையா ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணம் விஷயத்துக்காக சொல்லியிருந்தாரு. சும்மா ட்ரை பண்ணேன். பண்ணிட்டு எல்லாம் முடிச்சுட்டு ஸ்டுடியோல உட்காந்துட்டு இருக்கேன். ஒரு மெசேஜ் வந்தது. என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்டு, சின்ன வயசு ஃப்ரெண்டு, உன் அக்கௌண்ட்டுக்கு ஒரு 60,000 ரூபாய் அனுப்பியிருக்கேன், 30,000 ரூபாய் நீ செலவுக்கு வச்சுட்டு 30,000 ரூபாய் எனக்கு திருப்பி அனுப்பு அப்படின்னா. எனக்கு நான் இந்த காலையில காரியசித்தி பண்ணதும் எனக்கு ஞாபகம் இல்ல, இதே மறந்துட்டேன். நான் ஒர்க் டென்ஷன் எதுக்குடி அப்படின்னு. இல்ல இப்ப நீ கொஞ்சம் கேஷ் கொஞ்சம் டென்ஷனா இருக்குன்னு எனக்கு தெரியும், செலவுக்கு நீ வச்சுக்கோ. என் ஹஸ்பண்ட் கிட்ட உனக்கு 60,000 நான் சொல்லியிருக்கேன், ஆனா என் தங்கச்சிக்கு ஹெல்ப் பண்ணும், அதனால ஒரு 30 எனக்கு திருப்பி அனுப்புடி அப்படின்னா. எனக்கு ஒன்னும் புரியல. சரி ஓகே அப்படின்னா நான் ரொம்ப ரிலாக்ஸா ரொம்ப கூலா, அதுக்குள்ள எனக்கு இது ஞாபகம் வந்துருச்சு. இது வேலை நடந்தது, இதனாலதான் நடந்ததுன்றது புரிஞ்சிருச்சு. செகண்ட் ஸ்டேஜ் போது இருக்கு அப்படின்னா யோக சக்தியோட இன்னும் கொஞ்சம் ஆற்றல் பயன்படுது. அதையும் தேர்ட் ஒண்ணு அது வந்து டைரக்டா வந்து அந்த குரு சம்பந்தப்பட்ட ஆட்கள் இதே பிரச்சனை. எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம் இருக்கும். 1.5 வருஷமா எனக்கு வந்து பேக்ஸ் எல்லாம் ஸ்பைனல் கார்டில் வந்து பல்ஜ் ஆகி ரொம்ப கஷ்டப்பட்டேன். அது போக இந்த கையில் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வலி இருக்கும், அந்த நரம்பு மிஸ்டேக்னால இங்கே வலி இருக்கும், கழுத்தில் இந்த இடத்துக்கு வந்து எனக்கு வலி இருக்கும். இதனால் வந்து எனக்கு வீட்லேயும் கரெக்டாக வேலை செய்ய முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. இந்த இதில் சத்சங்கத்தில் நான் பார்த்து நான் போய் அவர்கிட்ட தீட்சை வாங்கிட்டு வெளியில் வந்தேன். வெளியில் வந்து ஒரு செகண்ட் கூட இல்லை, நிஜமாக நீங்கள் யாரும் நம்ப மாட்டீங்க, இது எனக்கு நடந்த பெரிய மிராக்கிள். எனக்கு பின்னாடி இருந்த பேக் பெயின் சுத்தமாக இல்லை, எனக்கு இந்த கழுத்து வலியும் இல்லை, இந்த பெயினும் சுத்தமாக இல்லை. எனக்கு வந்து வண்டியில் வந்தாலும் சரி, வீட்டில் இருந்தாலும் சரி, எனக்கு இப்படி கை வந்து சுத்தமாக மடக்க முடியாது. மடக்குனா ரொம்ப பெயின் ஆகும். எனக்கு அந்த பெயின் இல்லை, இது வந்து எனக்கு பெரிய மிராக்கிள் தான். ஒரு 5-6 இயர்ஸ் முன்னாடி நான் என்னோட சுகர் ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 700 மேலே இருந்துச்சு. அப்போல்லாம் சித்தா மெடிசன்ஸ் எடுத்துகிட்டு இருந்தேன். அப்போ இவங்கள்ட்ட எதுவுமே சொல்லலை நான், இந்த மாதிரி எனக்கு அதிகமாகிட்டு இருக்கு, இல்லை ஹார்ட்லாம் கொஞ்சம் பிளாக் ஆகுது அப்படின்னு எதுவுமே சொல்லலை நான். காலையில் எழுந்திரிச்சு வழக்கம் போல எழுந்திரிச்சு அந்த ஒரு மெடிசன்ஸ், சித்தா மெடிசன்ஸ் வந்து ஒரு 5-6 இருக்கும் கையில். ஸோ அதை எடுத்து நான் வழக்கம் போல் அந்த 5 டேப்லெட்ஸ் உள்ள போடுறேன் நான். திடீர்னு பார்த்தீங்கன்னா எனக்கு எப்போவுமே விக்கல் வந்து ஹார்ட்டில் தான், இது இங்கே தான் ஒரு விக்கல்லாம், எனக்கு ஹார்ட்டில் விக்கல் வந்துச்சு. எனக்கு அந்த சமயத்தில் ஒரு விக்கல் வந்து எப்படி ஒரு டக்குன்னு ஒரு விக்கல் வந்து அப்படி அந்த மாதிரி இருந்துச்சு. எல்லா பிளாக்குமே கிளியர் ஆகிற மாதிரி இருந்துச்சு எனக்கு. ஸோ அதுக்கப்புறம் தான் நான் சொல்கிறேன் நான் இவங்கள்ட்ட, எனக்கு தெரியும், முன்னாடியே தெரியும் உங்களுக்கு இப்படி ஒரு கண்டை இருக்குன்னு தெரியும் எனக்கு. அது மேலே ஐயா முதற்கொண்டு சொன்னாங்க, ஐயா உங்களுக்கு தெரியாமே அங்கே மிருத்யுஞ்ச யாகம் பண்ணியிருக்காங்க ஹரித்வாரில். ஸோ உங்களுக்கு அந்த ஒரு தேவதை வச்சு கிளியர் பண்ணிட்டாங்க, உங்களோட இதெல்லாமே கியூர் பண்ணிட்டாங்க அவங்களே அப்படின்னாங்க. குரு பார்வையில் இருந்தாலும் எல்லாமே நம்மளோட விதி முடியுதுன்னு இருந்தாலுமே விதி கூட்டி எழுதப்படுது. ஒரு மகத்தான குருவை ஒருவன் அடைந்து விட்டான் அப்படின்னு சொன்னா அவன் வாழ்க்கையில் நிச்சயமா மாற்றமும் முன்னேற்றமும் இருந்தே தீரும். உங்கள் வாழ்க்கையிலும் இது சாத்தியம், இது சத்தியம். அன்பர்களே, இந்த பாதைக்கு நீங்க வரணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா வாங்க. இது ராஜபாதை, உண்மையான தேடல் கொண்டவர்களுக்கான பாதை.